परेलोके श्रियासार्धं जगत्पतिः आस्ते विष्णुरचिन्त्यात्मा भक्तैः भागवतैः सह श्री வைகுண்டத்தில் எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி நாய்ச்சியார்களோடே ஓர் சக்கரவர்த்தி தர்பாரில் சிங்காசனத்தில் எப்படி வீற்றிருந்து ஆட்சி புரிவனோ அதை போல் இந்த உலகத்தனைத்தையும் அங்கு அமர்ந்து கொண்டு காக்கிறான். எவ்விடத்தில் இருக்கும் எம்பெருமான் பரரூபத்தில் வைகுண்டத்தில் எழுந்துருளி இருக்கிறார். அங்கிருந்து புறப்பட்டுத்தான் பார்க்கடலில் சயனிக்கிறார். பார்க்கடலிலிருந்து எழுந்திருந்து எத்தனையோ அவதாரங்களை புரிகிறார். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். தசாவதாரங்கள் பிரசித்தமானவை. அப்ப வைகுண்டநாதனே பார்க்கடலில் சயனித்து அவனே ராமனாகவும் கண்ணனாகவும் பிறக்கிறான். இந்த ஓரொரு நிலையிலும் நித்தியசூரிகள் பகவானுக்கு தொண்டு புரிவார்கள். ஆதிசேஷன் அனந்தன் அவருக்கு திருநாமம். கருடன் பறவை. விஷக்சேனர் எல்லா தலைவர்களுக்கும் சேனாபதிக்கும் பதி. சேன முதலியார் விஷக்சேனர்னு அவருக்கு திருநாமம். இப்படி முதன்மை பெற்ற மூவரும் பெருமானுடைய அனைத்து தொண்டுகளிலும் ஈடுபடுகிறார்கள். அதனால்தான் நாம எந்த சன்னதிக்கு போனோம்னாலும் அநேகமா ஆதிசேஷ படுக்கை அந்த பீഠத்தில் தான் பெருமாள் எழுந்துருளி உள்ளார். இல்லே சயன திருக்கோலத்திலேயே பெருமாள் இல்லே நின்ன திருக்கோலத்தில் இருக்கிறார்னாலும் அவர் நின்றுருக்கிற அந்த பீഠமே ஆதிசேஷன் தான் கொள்ள வேண்டும். படுத்திருந்தார்னா படுக்கை ஆதிசேஷன், நின்று கொண்டிருந்தால் நிற்கும் பீഠமே ஆதிசேஷன். மேலும் எல்லா சந்நிதிக்கும் முன்பாக பெருமான் எப்போதும் பார்த்துருக்கிறது கருடனைத்தான். இப்ப நீங்களும் கருடன் சந்நிதியைத்தான் சேவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆசனமாக வாகனமாக கொடியாக கருடன் விளங்குகிறார். கருடக்கொடி கருடக்கொடின்னு சொல்லுவது வழக்கம். துவஜஸ்தம்பம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? ஒரு கோயில்னாலே முதல்ல கருடக்கொடி அது ஏற்றப்பட்டிருக்கும். அங்கதான் பெருமானை விட்டு நமஸ்கரிப்பது வழக்கம். அப்ப கருடனோ ஆதிசேஷனோ விஷக்சேனரோ ஓரொரு சன்னிதானத்திலும் எழுந்துருளி இருக்கிறார்கள். பெருமானுக்கு தொண்டு புரிகிறார்கள். கருடன் பேர்ல பெருமான் பவனி வருகிறார். எங்கெங்கெல்லாம் சேவிக்கிறோம். கருடோத்சவம்னா கேரளா மக்கள் வந்துடுவார்கள். வைகுண்ட ஏகாதசி வருது, பல கோயில்களிலும் கருடோத்சவம். காஞ்சிபுரம் வைகாசி திருநாள், காஞ்சி வரதருடைய கருட சேவை ரொம்ப பிரசித்தமானது. நவதிருப்பதி கருட சேவை ஆழ்வார் திருநகரில் நடக்கிறது. 9 கருட சேவை ஒரே நாள். சீர்காழி பக்கத்துல திருமங்கை ஆழ்வார் ஸ்தலம் 11 கருட சேவை. 11 கருடன் 11 பெருமாள் அந்த இடத்துல எழுந்துள்ளார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் உற்சவத்தில் 5 கருட சேவை, 5 பெருமாள் எழுந்துள்ளார்கள். இப்படி எல்லாம் கருடனுக்கு சிறப்பு. கார்த்தால 6 மணிக்கு விடியற சமயத்தை கருவாகனத்தின் பேர்ல பெருமாள் எழுந்துள்ளினார். எத்தனை பேர் பெருமானை சேவிக்கிறதுக்கு காத்து இருக்கார்கள். அந்த கருடப்பறவை பேரிலே பெருமான் எழுந்துள்ளுவதை நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரத்தாலே கூறுகிறார். காய்ச்சின பறவையூர்ந்து பொன்மலையின் மீமிசை கார்முகில் போல் மாசின மாலி மாலிமாலென்னு அங்கவர்பட கனன்னு முன்றின்ன கைசின வேந்தே திருமுடியானே கலிவயல் திருப்புளிங்குடியாய் காசினவாலி தமிழ் விற்செங்கேந்தி எம்மிடர் கடிவானே. எம்மிடர் கடிவான், நம் துன்பங்களை எல்லாம் போக்குபவன் எம்பெருமான். அவன் எப்படி வருகிறான்? காய்ச்சின பறவையூர்ந்து பொன் மலையின் மீமிசை கார்முகில் போல். இது நம்மாழ்வாருடைய பாசுரம். பணாலேன் திருவருளுங்கிற பதிகம். ஆழ்வார் திருநகருக்கு பக்கத்துல இருக்கிற திருப்புளிங்குடி எம்பெருமான். திருப்புளிங்குடிங்கிறதுல சைன திருக்கோலம். திருப்புளிங்குடிக்கு தான் இந்த 10 பாசுரத்தையும் நம்மாழ்வார் சமர்ப்பிச்சிருக்கார். அதுல இது ஒரு காய்ச்சின ஊர்ந்து அந்த பெருமாளுக்கு காய்ச்சின வேந்தன், காசினி வேந்தன், பூமி பாலன் என்னெல்லாம் திருநாமங்கள் உண்டு. அவர் கருட சேவை கண்டுள்ளாராம். காய்ச்சின பறவையூர்ந்து, அதாவது கொதிக்கக்கூடிய வெப்பத்தோட கோவி சென்றிருக்கிற பறவை, அதுதான் கருடன்.
காய்ச்சின பறவையுறு பொன்மலையின் மீமிசை கார்மதி போல். ஒரு பொன்மலைக்கு மேலே கருத்த ஸ்வர்ணமயமா இருக்கிற மலை, பொன்னாலேயே செய்யப்பட்ட மலை. அந்த மலைக்கு மேல பெருமாள் இருந்தார்னால் அவர் கருப்பல்லவா? மலை பொன்னா இருக்கு, பெருமாள் கருகருன்னு கார்மேகத்தை போல இருக்கார். ஒரு ஸ்வர்ண மலையில் கார்மேகம் படியுமானால் எவ்வளவு நல்லா இருக்கும். உதமண்டலத்துக்கு போறோம், கொடைக்கானலுக்கு போறோம், ஹிமாச்சலத்துக்கு போறோம், ஒரு கருப்பு மலைக்கு மேல மேகம் படிஞ்சிருக்காப்புல இருக்கு. அது எவ்வளவு நல்லா இருக்கு. கருப்பு மலையில் வெள்ளை மேகம் படிந்து பார்த்திருக்கோம். ஆனா இப்ப ஆழ்வார் சொல்றது நல்ல பொன்னிறமான மலை, வெளுப்பு மலை, அத கருப்பு மேகம் படிய வேண்டும். பொன்னிற மலையில் கருப்பு மேகம் படிந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த பெருமாள் எனக்கு இருக்கார். அவரோ கருப்பு, பொன்மலையை போல கருடன். இந்த ரெண்டையும் காய்ச்சின வாழி வில்சன் வெந்தி என் விடற்கடிவான்னு திருப்புலிங்குடி பாசுரம். இந்த பாசுரத்தை இப்ப எதுக்காக சொன்னேன்னு பார்ப்பீர்கள். அடைந்துள்ளோம். பாட்டில் பெருமானை பற்றி பொன்மலைன்னு சொன்னாரோ இல்லையோ, நாம் இப்ப வந்திருக்கிறது பொன்மலை. திருச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது பொன்மலை. ரொம்ப பிரசித்தமா கோல்டன் ராக் என்று ஆங்கிலத்திலேயும் பொன்மலை என்று தமிழிலேயும் கூறுகிறோம். அந்த பொன்மலை அடிவாரத்திலேயே சிறு இடம் பொன்மலைப்பட்டி. பொன்மலைப்பட்டியில் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் எழுந்தருளியுள்ளார். பொன்மலைப்பட்டி பொன்மலை அடிவாரத்தில் இருக்கும் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள். அவரைத்தான் சேவிக்கிறதுக்கு வந்திருக்கும். பொன்மலைன்னு சொல்லும் போதே என்ன ஞாபகத்துக்கு வந்தது? ஓ, பொன்மலை பக்கத்தில் இருக்கு, அதுக்கு மேல இந்த ராமன் கருப்பா மேகம் படிந்தா போல இருக்கார். அப்ப புன்னிரமலைக்கு மேலே ராமன் எழுந்துருளி இருப்பது கருடனுக்கு பேர்ல பெருமாள் எழுந்துருளி வருமா போலே. என்ன கருடன் அப்படியே பொன்னான சிறகு அடிப்பார், அவர் பொன்மயமா இருப்பார். பொன்மயமான கருடனுக்கு பேலே கருப்பு வர்ணத்துல நீலமேக சியாமலனாய் ராமன் எழுந்துருளி இருக்கிறது கண்கொள்ளா காட்சி. இப்ப நாம இந்த ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். திருச்சி கருகாமையில் இருக்கக்கூடிய ராமர்களை சேவித்து வருகிறோம். அதில் பொன்மலைப்பட்டி, பொன்மலை அடிவாரத்திலேயே இருக்கக்கூடிய ராமன் விஜயராகவ பெருமான். அழகான சின்ன கோவில், ஆஞ்சநேயர் சன்னதி தனித்துள்ளது, நவநீத கிருஷ்ணன் சன்னதி உள்ளது, ராமர் விஜயராகவனுடைய சன்னதி உள்ளது. ஒரு சன்னதியும் தனித்தனியா சேவிச்சுப்போம். இப்போதைக்கு பொன்மலைப்பட்டியை அடைந்துள்ளோம். இனி சுனஷேபனுடைய சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். விஸ்வாமித்திரர் மேற்கே தவம் புரிந்து கொண்டிருந்தார். முதலில் தெற்கே தவம் புரிந்தார், தடைப்பட்டு போயிட்டு. அடுத்து மேற்கே தவம் புரிவதற்கு வந்திருக்கிறார். அந்த சமயம்தான் அம்பரீஷரும் யாகம் பண்ணினார். அம்பரீஷர் சரித்திரம் உங்களுக்கு தெரியும். ஏகாதசி துவாதசி மகாத்மியத்தாலே பெருமை பெற்றவர். ஏகாதசி தோறும் பட்டினி இருப்பார், முழு பட்டினி. ஞாயிற்றுக்கு அதாவது அடுத்தது துவாதசி. துவாதசி அன்னைக்கு கார்த்தால பாரணம் பண்ணிட்டு வந்திருக்கிற விருந்தாளிகளுக்கெல்லாம் உணவு படைச்சுட்டு அதிதி சத்காரம் பண்ணிட்டு தாம் பாரணம் பண்ணிப்பார். இந்த மகாத்மியத்தாலேயே அவருக்கு சிறப்பு. அவர் ஒரு யாகம் செய்கிறார். யாகத்தில் கட்டப்பட்டிருந்த பசுவை காணும். அது செய்யும் எஜமானனுக்கு ஆபத்தை கொடுக்கும். அதனால ரிஷிகள் சேர்ந்து நீ வேற ஒரு பசுவை அழைத்து வர வேண்டும் அல்லது மனித பசுவை கொண்டு வந்து கட்ட வேண்டும் என்று விதித்தார்கள். இவன் ஆங்காங்கு போய் தேடினான். ரிஷிகருங்கிற முனிவர் அவரை அடைந்து, உமக்கு பல பிள்ளைகள் இருக்கிறார்கள், நான் 1,00,000 பசுவை கொடுக்கிறேன், நீர் அதுக்கு பதில் உம பிள்ளைய ஒண்ண மனித பசுவா கொடுக்கணும். தந்தையார் சொன்னார், மூத்த பிள்ளைய நான் கொடுக்க மாட்டேன், அவன் தான் எனக்கு கர்மாவே பண்ணியாகணும், அதனால அவனை தர மாட்டேன். தாயார் கூறினாள், இளைய பிள்ளையினிடத்துல எனக்கு பாசம் அதிகம், கொடுக்க மாட்டேன். நடுப்பிள்ளை ஒருத்தருந்தா, அவன் தான் சுனஷேபன். அவன் யோசித்தான், கடைசியில நம்மள அப்பாவும் வேணும்னு சொல்லலே, அம்மாவும் வேணும்னு சொல்லலையே. தந்தை மூத்தவனை சொல்லிட்டார், தாயார் இளையவனை சொன்னாள், அப்ப நாம் வேண்டாம்னு தான் அர்த்தம். நேரே அவனே அம்பரீஷனிடத்தில் வந்தான். என்னை 1,00,000 பசுமாடுகள் கொடுத்து வாங்கி போகலாம், எப்ப பெற்றோரே வேண்டான்னுட்டார்களோ நான் இங்கு செல்வேன். சரின்னு அவனை பிடிச்சு கூட்டின்னு வரா. தந்தையார் பணத்தை வாங்கினுட்டார், பசுக்களை வாங்கிட்டு போயாச்சு. இந்த ரிஷிகனாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே, ரிஷிகருடைய மனைவி விஸ்வாமித்திரருக்கு கூட பிறந்தவள். விஸ்வாமித்திரருடைய சகோதரியின் கணவன் தான் ரிஷிகர். அப்படின்னா இந்த பிள்ளைக்கு விஸ்வாமித்திரர் என்ன ஆகணும்? மாமா, சொந்த தாய் மாமன் தானே. அப்ப தாய் மாமனிடத்துல ஓடி வரான் பிள்ளை. என்னை இவர்கள்லாம் கொண்டுடுவா போல் இருக்கு, யாக பசுவாக கட்டி வச்சா என்ன பலி கொடுத்துட போறான்னு அர்த்தம். எனக்கு அதுல விருப்பம் இல்லை. மாமனே, நீர் தான் என்னை காத்து கொடுக்க வேண்டும் என்று சுனஷேபன் வருகிறான். விஸ்வாமித்திரர் அவனை எப்படி காப்பாத்துறாருங்கிறதான் இப்ப கதை. இப்ப நாம் இருக்கிறது 62வது சர்க்கம், பாலகாண்டத்தில் 62வது சர்க்கம்.
சுனஷேபம் நரஸ்ரேஷ்ட கிரகித்வாது மகாயசாக வியஸ்ரமத் புஷ்கரே ராஜா மத்தியான்னே ரகுநந்தன. இப்ப விஸ்வாமித்திரர் புஷ்கர கஷேத்திரத்தில் இருக்கார். ரொம்ப ஆச்சரியமா தீர்த்த ரூபத்துல பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். புஷ்கரம் புஷ்கரம்னு ஊருக்கு பெயர். அஜ்மீர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ? அஜ்மீர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போகணும். ஒரு பெரிய மலை ஏறி இறங்கி விட்டோம்னா அந்த மலைக்கு அந்த பக்கத்துல இருக்கிறது தான் புஷ்கர கஷேத்திரம். ரொம்ப ஆச்சரியமா பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். ஒரு புதிய கோவில், பழைய கோவில், அதை தவிர ஒரு மலைக்கு மேலே காயத்ரி தேவி பிரம்மாவுக்கு சந்நிதி, இதெல்லாம் புஷ்கரத்துக்கு இருக்கிற ஏத்தம் ஸ்வயம் வியக்த கஷேத்திரம். தானே பெருமாள் உருவாயிருக்கார். பெருமான் வடிவத்தில் இல்லை, தண்ணீர் வடிவத்தில் உள்ளார். புஷ்கரத்தில் தீர்த்த ரூபத்துல தான் பெருமாள் இருப்பார். பெரிய குளம், அந்த குளத்துல நீராடுவதே நமக்கு மகாபாகியம். அங்கிருந்து கொண்டுதான் தவம் என்றிருந்தார் விஸ்வாமித்திரர். சுனஷேபன் வருகிறான். தஸ்ய விஸ்ரமமானஸ்ய சுனஷேபோ மகாயசாக புஷ்கரம் ஜேஷ்டம் ஆகம்ய விஸ்வாமித்திரம் ததர்ஷக தப்யந்தம் ரிஷிபி சார்த்தம் மாதுலம் பரமாதுரக. ரொம்ப வருத்தத்தில் இருந்த சுனஷேபன் தன் மாமனை கண்டான். விழுந்து வணங்கினான். நமே அஸ்தி மாதா ந பிதா ஞாதையோ பாந்தவா குதா திராத்துமர்கசி மாம் சௌமிய தர்மேண முனி புங்கவ திராதாத்வம் நரஸ்ரேஷ்ட சர்வேஷாம் துவம் ஹி பாவனா. நீர் விஸ்வத்துக்கே மித்திரன்னு பேர் வச்சிருக்கீரே, அப்படின்னா உலகத்துக்கெல்லாம் நண்பன்னு தான் அர்த்தம். விஸ்வாமித்திரன்னா உலகத்துக்கே நண்பனா இருக்கீர். என்ன தந்தையும் கைவிட்டாள், தாயும் கைவிட்டு விட்டார். அப்ப ஞாதிகள் பங்காளிகளா என்ன காப்பாத்த போற? பெற்றோரே காப்பாத்தலைன்னா மற்றோர் காப்பாற்ற மாட்டார்கள். ஆனால் நீரோ தர்மம் தெரிஞ்சு வச்சிருக்கிற ரிஷி. ஆகையால் அந்த தர்ம வழியில் என்னை காப்பாற்ற வேண்டும், என்னை பலியா ஆக்கிவிடக்கூடாது. 1,00,000 பசுக்களை கொடுத்து என்னை வாங்கிட்டு போறார்கள் என்று புகார் செய்தான். திராதாத்வம் ஹி நரஸ்ரேஷ்ட சர்வேஷாம் ஹி த்வம் ஹி பாவனஹ யத்கிருதே பிதரः புத்ரான் ஜனயந்தி சுபார்த்தினஹ பரலோகஹிதார்த்தாய தஸ்ய காலோயம் ஆகதஹ. உடனே விஸ்வாமித்திரர் தன் 4 பிள்ளைகளை கூப்பிட்டார். கீழே பார்த்தோம் 4 புதல்வர்கள். பலர் இருந்தாலும் இவர்கள் பிரதானமான பிள்ளைகள். 4 பேரையும் பார்த்து நமக்கு ஒரு நல்லவனை காப்பாற்றும் நேரம் வந்துள்ளது. இவனோ சிறுவன், உயிருக்கு மன்றாடுகிறான். ஒன்று செய்ங்கோ, உங்களில் ஒருவர் யாக பசுவாக போங்கள், உங்களை போய் கட்டி வச்சு விடலாம். நான் எப்படியாவது உங்களை காப்பாத்திடுவேன். இப்ப இந்த பிள்ளைய விடுதலை பண்ணணும்னால் உங்கள ஒருத்தர் போகணும். அவ ஒருத்தருக்கொத்தர் பேசிட்டு மறுத்துட்டார்கள். அப்படியெல்லாம் நாங்க போறதா இல்லை, உம்ம வார்த்தையை நம்பிக்கொண்டா நாம போக முடியும். இப்போ ஒரு இடத்துல கணத்துல விழணும்னு ஒருத்தர் ஆணை போடுறார். விழக்கூடாதுன்னு நாம நினைக்கிறோம். கண்ணனே வராருன்னு வச்சுக்கோ, நம்ம பக்கத்துல கண்ணனோ ராமனோ வந்து நின்று கவலைப்படாதே நீ விழு நான் காப்பாத்துறேன் அப்படின்னா விழுந்துடுவோமானா சந்தேகப்படுவோம். வாஸ்தவம் அவர் நெஜ கண்ணனோ பொய் கண்ணனோ, இல்லை அவர் சொல்றது உண்மையா சொல்லியிருக்காரோ பொய்யா சொல்லியிருக்காரோ. அப்படியே இருந்தாலும் இதுலெல்லாம் போய் பகவானை நம்ப முடியுமா சுவாமி? ஏதோ மோட்சம் கொடுப்பாருன்னா வேணா கண்ணுக்கு தெரியாது இருக்கு நம்பலாம். கணத்துல விழுன்னா அவர் சொன்னதை போய் நம்ப முடியுமா? அங்கேயும் சந்தேகப்பட்டு நின்றுடுவோம். அப்படி சந்தேகப்படலை சுனச்சேபன். இப்போ அவன் தைரியமா விஸ்வாமித்திரர் காப்பார் என்று இருந்து விட்டான். ஆனா அவர் பெத்த பிள்ளைகளுக்கே அந்த நம்பிக்கை இல்லை. நம்ம தந்தையார் சொல்றார் நம்மளை கண்டிப்பா ரட்சித்து விடுவார், தைரியமா போனோம். நம்ம போகணுமோ இல்லையோ? போக மறுத்துட்டார்கள். நாதவாஞ்ச சுனஷேபா யஜ்ஞச்ச அவிக்னதோ பவேத் தேவதாஸ் தப்பிதாச்ச ஸ்யு மமச்சாபி கிருதம் வசஹ. கவலைப்பட வேண்டாம், நான் இவனையும் காப்பாத்துறேன் உங்களையும் காப்பாத்துறேன். அம்பரீஷரும் நல்ல அரசன், அவனுடைய யாகம் கட்டுப்படணும்னு நான் நினைக்க மாட்டேன். அந்த யாகத்தையும் முடிச்சு தரேன். விஸ்வாமித்திரர் எல்லாத்தையுமே சரி பார்த்தார். கேட்டுக்கிறதா இல்லே? முனேஸ்தத் வச்சனம் ஸ்ருத்வா மது சந்தாதய சுதாக சாபிமானம் நரஸ்ரேஷ்ட சலீலமிதம் அப்ருவன் கதம் ஆத்மசுதான் ஹித்வா திராயசே அந்நசுதம் விபோ அகாரியமிவ பஷ்யாமஹ ஸ்வமாம்சமிவ போஜனே. இந்த காரியத்தை நான் நம்பலே. சொந்த பிள்ளையை பலி கொடுத்து விட்டு ஊரார் பிள்ளையை காக்க பார்க்கிறீர். இந்த அசட்டுத்தனத்துக்கு நாங்கள் துணை போக மாட்டோம். நாங்கள் வரவில்லை, எங்களுக்கு எந்த கதி வேணும்னாலும் கிடைக்கட்டும் என்று பிள்ளை அறுத்தார்கள். தந்தையாருக்கு கோபம், பிள்ளைகளையே சபித்தார். மேற்கொண்டு சுனச்சேபனை நான் ஒருவனாகவே காத்து விடுகிறேன் என்று தைரியமா புறப்பட்டார். எப்படி காப்பாற்றினார்னு பார்ப்போம்.